அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியா கிராஃப்ட்ஸ். இந்த மாதிரி கிறிஸ்டல் இயரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயரிங் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி கிறிஸ்டல் எடுத்துக்கலாம். சின்ன சைஸ்லேயும் பெரிய சைஸ்லேயும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கோல்டன் பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்மால் சைஸில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஐபின்ஸ் எடுத்துக்கணும். ஒரு பின் ஹோல் இருக்கிற மாதிரியும் இன்னொரு டைப் வந்து ஹோல் இல்லாத மாதிரியும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இயரிங் ஹுக்ஸ் எடுத்துக்கணும். 2 ஹுக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கட்டர் வேணும். ஃபைனலாக ஃப்ளையர் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹோல் இருக்கிற ஐபின் எடுத்துக்கணும். அந்த பின்னுக்குள்ளே 4 கிறிஸ்டல் இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 டோட்டலாக நம்ம 4 கிறிஸ்டல் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ மேலே இருக்கிற அந்த பின்னை நம்ம அந்த ஐபின் ஹோல் இருக்கிற மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு இந்த ஃப்ளையர் யூஸ் பண்ணிக்கணும். அந்த பின்னை இந்த ஃப்ளையரால் நல்லா டைட்டாக பிடிச்சி ஃபஸ்ட்டு பேக் சைட் பெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் ஃப்ரண்ட்டில் அந்த பின்னை நல்லா பெண்ட் பண்ணி விடணும். நல்லா முன்னாடி கொண்டு வந்து சென்டரில் ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இந்த கிறிஸ்டல்ஸ் வெளியே வராமல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். 2 சைடும் அந்த ஹோல் இருக்கணும். இப்போ இதே மாதிரியே சேம் 3 கிறிஸ்டல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். டோட்டலாக நம்ம 4 கிறிஸ்டல்ஸ் ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேங்கிங் செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரி ஹோல் இல்லாத ஐபின் எடுத்துக்கணும். பெரிய சைஸ் கிறிஸ்டல் இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கோல்டன் பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்மால் பீட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பின்னை எக்ஸ்ட்ரா இருக்கிற பின்னை இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய பின் நமக்கு தேவைப்படாது. இப்போ மேலே இருக்கிற பின்னை நம்ம அந்த ஹோல் ஷேப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளையரால் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஹோல் ஷேப் பண்ணமோ அதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி ஹுக் ஷேப்பில் இருக்கிறத நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பீட்ஸ் வெளியே வராமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இயரிங் செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரி ஹோல் இல்லாத ஐபின் எடுத்துக்கணும். ஸ்மால் சைஸில் கோல்டன் பீட் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன பீட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண கிறிஸ்டல் இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு கிறிஸ்டல் பீட் போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண கிறிஸ்டல்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு கிறிஸ்டல் போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண கிறிஸ்டல். ஒரு கிறிஸ்டல். ஃபைனலாக
நம்ம ரெடி பண்ண கிறிஸ்டல் போட்டுக்கணும். சென்டரில் 3 கிறிஸ்டல்ஸ் வரணும். சைடில் நம்ம ரெடி பண்ண 4 கிறிஸ்டல்ஸ் போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்ட மாதிரியே கடைசியில் இந்த மாதிரி கோல்டன் பீட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் எண்டில் நம்ம அந்த ஹோல் ஷேப்பில் பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேயர் வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த ஹுக் ஷேப் கொண்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி ஹுக் ஷேப் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஹேங்கிங்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு அந்த ஹேங்கிங்ஸ் வெளியே வராமல் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஒரு சைடு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இப்போ ரெடி பண்ணது கீழ் சைடில் வரும். இப்போ இதே மாதிரி நம்ம மேல் சைடும் ரெடி பண்ணலாம். எகைன் நம்ம ஹோல் இல்லாத ஐபின் எடுத்துக்கணும். அதுக்குள்ளே இந்த ஸ்மால் சைஸில் அந்த பீடை வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஹேங்கிங்ஸை கீழே வர மாதிரி வச்சுக்கிட்டு மேலே எடுக்கிற பின்னை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ ஒரு கிறிஸ்டல் போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சதை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இந்த சைடு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரியே சேம் மெத்தடில் மேலேயும் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி பண்ணும்போது நமக்கு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கிடச்சிருச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்மால் கோல்டன் பீட் போடலாம். போட்டு மேலே அந்த ஹுக்கை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம எகைன் நம்ம அந்த ஹோல் மாதிரி ஃப்ளையர் வச்சு பெண்ட் பண்ணி விடலாம். இப்போ ஃபுல்லாக டைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம அந்த இயரிங் ஹுக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபைனலாக முடிச்சுக்கலாம். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இயரிங்ஸ் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக டைமண்ட் ஷேப்பில் இயரிங் கிடச்சிடும். சேம் இதே மாதிரியே நான் இன்னொரு இயரிங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சேம் அதே மெத்தட்லேயே நான் 5 கிறிஸ்டல் யூஸ் பண்ணி இந்த இயரிங் செஞ்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் இயரிங்ஸ் வந்து அதை விட ஒரு சைஸ் பெருசாக இருக்கும். சேம் அதே மெத்தடில் நான் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணியும் இயரிங் செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.